நம்ம ஊரில் பெரியார் எப்படியோ அந்த ஊரில் அம்பேத்கர் அப்படி. இங்கே எப்படி பெரியார்னு சொன்னால் சில பேருக்கு பின்னாடி அப்படியே எரியும் இல்லையா, அங்கே அம்பேத்கர்னு சொன்னால் சில பேருக்கு இல்லை பல பேருக்கு பின்னாடி எரியாது, அப்படியே அப்பள மாதிரி பொறிஞ்சு கிடக்கும். ஏன்னா அவர் பண்ணி வச்சுட்டு போன வேலை அப்படி. அவரால் தானே இன்னைக்கு உட்காந்து அவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ட்டு அந்த பேரை கேட்டாலே காதுக்குள்ள ஆசிட் ஊத்துற மாதிரி இருக்கு. அப்படி பண்ணுறாங்கப்பா. சாவர்கார் சாவர்கார்னு சொன்னால் சந்தோஷமாக சாத்திக்கிட்டு இருந்திருப்பிய, அம்பேத்கர்னு சொன்னால் அடிவயிறு கருகுதோ. அதுலேயும் அமித்ஷா அப்படியே எப்பேற்பட்ட வரிகள்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. இப்படி அம்பேத்கர் அம்பேத்கர்னு கத்திக்கிட்டு கிடக்குறீல்ல, அப்படி கிடக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவன் பேரை, அதாவது கடவுள் பேரை சொன்னாலாவது சொர்க்கத்தில் ஒரு 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு இடம் கிடச்சிருக்கும்டா. அப்படியா சொன்னாப்புல அவரு? யார் இது? நான் தான்ப்பா. என்னைய பத்தி தானே பேசிட்டு இருந்தாரு. சார் நீங்களா? நீங்களே வந்துட்டீங்களா? அவருக்கு பதில் நீங்க எதுக்கு சார்? நாங்க பார்த்தா அதை நாங்க பதில் சொல்லிக்க மாட்டோமா? அதெல்லாம் நீங்க பேசிக்கங்க. என்ன விஷயத்துக்காக வந்தீங்க? அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதை சொல்லிட்டு போலான்னு வந்த. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே சொர்க்கத்துல இடமெல்லாம் இருக்கு, அவருக்காக போட்டு வச்சிருக்கா. ஐயோ எப்போ வாராருன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறமாவது பாவம் இந்தியா நிம்மதியா இருக்கட்டும். சார் சார் நீங்க பாட்டு ஏன் சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க பாவம். பட் ஆனா வருவார், வராமல் இருக்க போறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம், நீங்க பார்த்துங்க. நன்றி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு எதுக்கு அவரு? அப்புறம் அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா புரிஞ்சிருக்கும்ல, இடம் போட்டு வச்சிருக்காங்களாம், ஆள் எப்போ கிளம்புறாருன்னு கேட்டு சொல்றாங்க. எப்போ கிளம்புறிய? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. ஏப்பா பாராளுமன்றத்துக்குள்ள அம்பேத்கர் அம்பேத்கர் பேசாம சில்கு சுமிதா, சன்னி லியோனு, மும்தாஜ், சக்கீலா, ரேஸ்மா இப்படிலாமா பேசுவாங்க? அவர் வேறு தானே சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளவு அருவருப்பாக இருக்கு? உண்மையில் அவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது அம்பேத்கர் பேச்சை கேட்குறப்ப. அம்பேத்கர் பேச்சை கேட்கலன்னா பரவாயில்ல, இப்போலாம் அம்பேத்கர் பேரை கேட்டாலே அவங்களுக்கு அவ்வளவு அருவருப்பாக இருக்குது. இந்த லட்சணத்தில் சொர்க்கத்துக்கு போகிறாங்களாம். எனக்கு ஐயா எச் ராஜாவோட வார்த்தை தான் வருது. சொர்க்கமாவது அதே தான். சும்மா லூசு பாண்டா மாதிரி யார் வேணாலும் பேசலாம் சார், அதெல்லாம் தப்பு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க பேசலாமா? அப்படி பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு. அம்பேத்கருக்கு இப்போ கோயிலுக்கு போயிட்டு அம்பேத்கருக்கு அரோவரானா சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு அரோவரா, முருகனுக்கு அரோவரா, விநாயகருக்கு அரோவரா. நம்ம அப்படித்தானே பேசுகிறோம். எங்கெங்கே எதை பேசணுமோ அங்கெங்கே அதைத்தாயா பேசுவாங்க. அவங்களுக்கு அதை எரியத்தான் செய்யும். ஏன் எரிய செய்யும் அப்படின்னா, சமதர்மத்தை பேசுனது ஐயா அம்பேத்கர், சனாதன தர்மத்தை பேசுறது ஐயா அமித்ஷா. அதனால இந்த 2 தர்மத்துக்கு பேர்ல தான் 2மே தர்மம் இருக்கும். ஆனால் இது தர்மத்தை சேரவே சேராது. இந்த சனாதனம் சொல்றாங்க இல்லை, அதை சொல்றேன். இவங்க அந்த கடவுள் பேரை சொல்லி பண்ண அந்த காரியத்துக்கெல்லாம் காரியம் செஞ்சவர் தான் ஐயா அம்பேத்கர் சட்டத்தின் மூலமா. அதனால தான் அவங்களுக்கு எரியுது. இப்போ ஏன் ஐயா அம்பேத்கர் பேரை கேட்குறப்ப இவ்வளவு கட்டுப்பாடுறாரு? இத்தனை நாள் உள்ளுக்குள்ளே இருந்தது. அப்படி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அது வெளியில் இது வரைக்கும் வந்ததில்லை, காட்டினதில்லை, கண்ட்ரோலாக இருந்திருப்பார். ஆனால் இன்னைக்கு ஐயாவையும் மீறி அது வந்திருக்குன்னா இவைய கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதை உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட சேர விடாமல் அந்த வியாதி, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு வைரஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரஸு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அத்தனை வரையும் கொண்டு விட்டுரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு விட்டுரும். அவன் எவன்லாம் எதிர்க்கிறானோ, எவன்லாம் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறானோ, எவன்லாம் வந்து நல்லது நடக்கணும்னு நினைக்கிறானோ, அது அத்தனையும் இது நாசமாக்கிட்டு போயிடும். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது அதை உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே வர விடாமல் விலக்கி வச்சிருக்க ஒரே ஒரு விஷயம் இந்த அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னைய கடவுளா வச்சு தயவு செய்து யாரும் போராடாதீங்க, தோத்து போயிடுவேன். பதிலா என்னைய ஆயுதமா கையில ஏந்தி போராடுங்க, ஜெயிப்பீங்க. அருந்ததி அம்மா படம் பார்த்துருக்கீங்களா? அருந்ததி, அதில் அந்த அனுஷ்காவோட முதுகெலும்பு அப்படியே எடுத்து அதில் ஒரு ஆயுதம் வச்சுவேன் இல்லை,
கிட்டத்தட்ட அந்த மாதிரி எடுத்து நீங்கள் என்னைய போராடுங்கடா, இல்லைன்னா நாசமாக போயிடுவீங்க. அம்பேத்கர் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லி அதை அடித்து சொல்லிட்டு போயிருக்கார், நான் சாகிறப்ப இந்துவா சாக மாட்டேன்ட்டு. ஏன் சொன்னார் தெரியுமில்ல? இவங்க எல்லாம் எதையாச்சும் இந்த மாதிரி எடுத்து கலப்பி கொண்டு வருவாங்க, சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா? இருக்கும்போது இல்லாத இவங்க எப்போ ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருக்கா, ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறீங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற பாவத்தையெல்லாம் பண்ணால் ராம மன்னிச்சிருவாரா என்ன? சொர்க்கத்தில் இடம், அப்படிப்பட்ட சொர்க்கம் எங்களுக்கு வேண்டாம்டா. இருக்கிறப்பே நாங்கள் சொர்க்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு ஒரே வழி அம்பேத்கர் பண்ணது தான். ஐயா ஸ்டாலின் அருமையாக சொன்னார். உண்மையிலே இவங்களுக்கு அதாவது மக்களை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு அம்பேத்கர் தவிர வேறு பேர் வராது. வெறும் பாவத்தை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு பாவத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் புண்ணியம் தேடுறதுக்கு இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் தேவைப்படுது. எங்களுக்கு அம்பேத்கர் போதும். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கியல உள்ளுக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள, எது மூலியமாக போய் உட்கார்ந்துருக்கிய? எது மூலியமாக போய் உட்கார்ந்துருக்கியன்று அவர் எழுதி வச்சுட்டு போனார்ல. அதனால எங்கேயா போயிட்டு கோர்ட்டில் சொல்லிப்பாரு அம்பேத்கர் என்னத்தை சாதிச்சாரு, அவர் அவ்வளோ பெரிய ஆளா? கோர்ட்டில் போய் சொல்லி பாருங்க. இன்னைக்கு நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் எங்கே உட்கார்ந்துருக்கு? சட்டத்தை ஏற்றது மட்டும்தான் உங்களோடது, அதை உட்காந்து பாதுகாக்கிறது மற்ற எல்லாமே நீதித்துறையோடது. அதுக்கு எழுதி வச்சுட்டு போனார் இல்லையா, அவர் கடவுள் தாயா? இவ்வளவு கடவுளுக்கு மேலே மனுஷனை மதிச்சவன் தாயா கடவுள். அதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? கடவுள் பேரை சொல்லி நீ இல்லாத அக்கிரமெல்லாம் பண்ணுவ, கடவுள் பேரை சொல்லி ஒருத்தர் கொலை பண்ணுவ, கடவுள் பேரை சொல்லி கொள்ளை அடிப்ப, கற்பழிப்ப. அதையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது பேர் கடவுள் கிடையாது, வேஸ்ட்டு. ஆக்சுவலி அது கடவுளே இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மையும் கூட. இடையில இந்த எலெக்ஷனில் ஏதோ ஒரு எலெக்ஷனில் ராமரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டாங்க. அனுமருக்கு சீட்டு போட்டு தேட்டரில் உட்காந்துருந்தீங்க தானே இவங்க, அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள பற்றியில் அவங்களுக்கு அம்பேத்கரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி பேச மாட்டாங்க. இத்தனை நாளாக உட்காந்துக்கிட்டு அவரை அதை இவ்வளோ நாள் அதை பற்றி பேசலை. என்னைக்கு அவங்களுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் மூலியமாகவே எதிர்ப்பு வருதோ, அவங்களை அடக்கி ஓட்டக்கி வச்சிருக்கு பற்றியலா, அன்னைக்கு அந்த கட்டுப்பு வெளியில் வந்து குதிக்கும். இன்னைக்கு அதுதான் இல்லாமல் வெடிச்சிருச்சு, ஐயாவுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஆனால் இதுக்கு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் காங்கிரஸ்காரங்க சரி, இந்தியா கூட்டணி, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் அம்பேத்கரை நீ எப்படி அப்படி பேசலாம், மரியாதையை மன்னிப்பு கேளுங்க, அப்படித்தான் மரியாதையா, அதை நான் சொல்கிறது அந்த மரியாதையே இல்லை, மரியாதையை மன்னிப்பு கேளுங்க, அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் பக்கத்தில் இருக்க யாருக்குமே அம்பேத்கரை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையா என்ன? இல்லை வெறும் அடையாளத்துக்கு மட்டும்தான் தூக்கி நிப்பாட்டி இருக்கோமா? இன்னும் ஒட்டுமொத்த நாடும் பொங்கி இருக்க வேண்டாம் அமித்ஷாவை பார்த்து. ஐயா அமித்ஷாவை பார்த்து பொங்கி இருக்கணுமா, பொங்கி இருக்கக்கூடாதா? ரோசை வரணும்ல. எது மூலியமாக இப்போ நீ இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க? எது மூலியமாக இது தப்பு இது ரைட்டு? எதுக்கு எடுத்தாலும் ஐபிசின்னு போகிறோம் இல்லையா, இபிகோ போகிறோம் இல்லையா? எங்கேருந்து வந்துச்சு அது அத்தனையும்? அவர் கொண்டாந்து கொடுத்ததுனால தானே வந்துச்சு. அவர் வந்ததுனால தானே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரன் பண்ண முடிஞ்சது. அது வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஸ்கேட்டர் ஆகியிருந்தோம். அந்த ஸ்கேட்டர் ஆர்கனைஸ் பண்ணது அவர் ஒருத்தர் தானே. இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும், எரியத்தான் செய்யும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு கண்கூட அழிவு ஆரம்பமாயிடுச்சுன்றது கண்கூட தெரியுது. அந்த அழிவு அம்பேத்கர் கொடுத்துட்டு போன அதே ஆயுதத்தாலேயே வரும் அப்படின்றப்ப கடுப்பு தான் ஆகும். அதை இவங்க மாற்றுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆரம்பத்துலேருந்தே ட்ரை பண்ணுறாங்க, முடிய மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு போயிருக்காப்புல. அது இவங்களுக்கு இப்போ உள்ளுக்குள்ளே எரியுது. இங்களுக்குள்ளே உட்காந்து அம்பேத்கருக்கெல்லாம் புக்கெல்லாம் விட்டாங்களே, யாராச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் கண்டனம்? இப்போ இந்த ஏழைத்தாயின் மகன் ஒரு ஏழைத்தாயின் மகன் இந்தியாவோட பிரதமர் ஏறினா ஏரோப்ளைன், இறங்கினா ஹெலிகாப்டர் போறாப்புல இல்லை, லட்சமாக செலவழிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாப்புல இல்லை. எப்படி முடிஞ்சிச்சு? அம்பேத்கர் இல்லாமல் அங்கே போய் உட்காந்துட்டீங்கள? நாட்டில் இப்போ உங்ககிட்டேருந்து எங்களை காப்பாற்றுறது இன்னமும் அவர் கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் தான். அவர் கொண்டு வந்ததை பல இடங்கள்ல உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டீங்க. முழுசாக மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க, முடிய மாட்டேங்குது. அதனால இப்போ ஒட்டுமொத்த கட்டுப்பு அவர் மேலே. இப்போ ஐயா மோடி ஐயா கூட ரொம்ப பெருமையாக சொன்னாப்புல, 75வது அரசியலமைப்பு சட்டம் அந்த நாங்கள் கொண்டாடுறோம், விமர்சையாக கொண்டாடுறோம், பெருமையாக இருக்குது. கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? வக்காலத்து வாங்குறாப்புல. அவர் அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் சொன்னதை இவங்க திருச்சி பேசிட்டாங்க. அவர் சொன்னதை வீடியோவில் வெளியில் வந்துருச்சு. எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர். அப்படி என்னடா அம்பேத்கர் பெருசாக பண்ணிட்டாரு?
அப்படித்தாப்பா இருந்துச்சு அவர் சொன்னது. எங்கே யாராச்சும் ஒருத்தர் கூட்டணியில் இருக்கிறாங்க, அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்க எவனுக்குமே அம்பேத்கர் ஒத்துவில்லையா? அம்பேத்கர்ன்றவர் அவசியம் இல்லாத ஒருத்தர், உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு ஆணி, அப்படித்தானே? அதை புட்டிங்கி வெளியில் எறியணும், அந்த ஆணியோட சேர்ந்து அவர் அடித்து ஆணியையும் சேர்த்து புட்டிங்கி எறியணும், அப்படித்தானே? அப்படித்தான் இப்போ ஊர்கள் நிறைய சொல்லி திரிகிறாங்க. வரட்டும், எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உச்சக்கட்ட ஆத்திரத்தில் இருக்கிறப்ப சில அடி மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும் பார்த்தீங்களா? அப்படி வெளியில் வர்றது தான் ஒன்று ரெண்டு அதை அவரையும் மீறி வந்துடுது. இப்போ ஆனால் இப்போ யோசிப்பார், நான் அப்படி சொல்லலை, காங்கிரஸ்காரங்க தான் அம்பேத்கரை அவமானப்படுத்துனாங்க சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ எதுக்கு காங்கிரஸ் வந்து இதை எடுத்து கையில் எடுத்து தெரியுதுன்னு தெரியல. ராகுல் காந்தி அருமையாக சொன்னார், மனு தர்மத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு அம்பேத்கரை கண்டா அப்படித்தான் இருக்கு, அவங்களுக்கு அம்பேத்கருக்கு ஆவாது சொன்னாப்லையே ராகுல் காந்தி. அடிச்சு சொன்ன என்ன சார் நீங்கள் மேலே இப்படி பொசுக்குன்னு அவங்க மேலே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க சார். இதுக்கு முன்னாடி அவங்க அடித்தாங்க, நம்ம பேசாமல் இருந்தோம். இப்போ நம்ம அடிக்கிறோம், அவங்க அழுகுறாங்க, கடந்து குதிக்கிறாங்க. அது எப்படி நீ எங்களை பேசலாம்? இப்போ அவங்க வாயாலே நம்ம நோண்ட வேண்டியதெல்லாம் இல்லை, அவங்களாவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரிஜினலாக நாங்கள் யாரு? ராமர் பேரை சொல்லி இத்தனை நாள் ராமர் பேரை சொல்லி 100 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்கல்ல? இல்லைங்க தெரியல, அதனால தான் கேட்குறேன். 100 வருஷமாக ராமர் பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தீங்களா? என்ன புண்ணியம்? சீக்கிரம் போங்க, உங்களுக்கு இங்கே இருக்க முடியலை அப்படின்னு சொர்க்கத்துக்கு போகணுன்னா போங்க. ஏன் இங்கேருந்து எங்கள் உயிரை எங்களை நரகமாக்கி உயிரோடு இருக்கும் போதே நரகம்னு என்னென்னு காமிச்சிருக்கீங்கல்ல? இதுக்கு பேர் தான் அது. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நாடாளுமன்றத்தை முடக்கிற அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் விடக்கூடாது. அந்த மனசில் இனிமேல் அவங்க அந்த பேர் சொல்ல நீ பயப்படுங்க. அந்த பையன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் எல்லாம் எந்த மாட்டு கருத்து இல்லை. அந்த பயத்தோடு அப்படியே இருக்கிறேன்னு இதெல்லாம் அந்த பயத்தை லைட்டாக உடச்சி வெளியில் வர மாதிரி. அம்பேத்கர் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் அந்த கடவுள் பேரை சொல், எந்த கடவுள் பேர்? ராமரா, கிருஷ்ணரா, இல்லை ஐயா மோடியா? இல்லைப்பா அவர் தான் சொல்லியிருக்காப்புல, பயாலஜிக்கெலாம் நான் பிறக்கவே இல்லை, எனக்கு சந்தேகம். அவர் சொன்னாப்புல அதுக்கு கூட இல்லை எந்த கடவுள் அதையும் சொல்லிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்கள் ஆளுங்க ரொம்ப அதை அப்படியே சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. இல்லை நீங்களும் அப்படியே போக வேண்டியது தானே? கடவுள் பேரை சொல்லிட்டா கடைசி வரை இருந்துட வேண்டியது தானே? எதுக்கு இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து அவர் பேரை தான் சொல்லணும், அவர் பேரை தான் சொல்லணும். அவர் தவிர வேறு யார் பேரை பாராளுமன்றத்துக்குள்ளே சொல்லுவியா? ஒரு கவர்னன்ஸில் உள்ளே வந்துச்சுன்னா வேறு யார் பேரை சொல்லுவியா? இன்னைக்கு உட்கார்ந்த மேலேருந்து ஐயா மோடியிலேருந்து கீழே கடை கோடியில் ஒருத்தர் உட்காந்துருக்கால, அவன் வரைக்கும் அத்தனை பேரையும் ஒரே நூலில் இணைச்சி கொண்டு போகிறது அவர் தான். அவரை சொல்லாமல் வேறு யாரை சொல்லுவியா? அம்பேத்கர் பேரை சொன்னால் எரியுதா? எரியத்தான் செய்யும். பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் இப்போ தானே வெளியில் வந்திருக்காரு, நல்ல வேலையை. உண்மையிலே ஐயா அமித்ஷாவுக்கு நன்றியை தான் சொல்லணும், உண்மையிலே ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா சும்மா இருந்தவங்களை இப்போ மறுபடியும் அம்பேத்கரை தூக்கி வைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களால் தான். நீங்கள் அதை பண்ணலை, அவரை நீங்கள் அவமானப்படுத்தலை அப்படின்னா இன்னைக்கு அவர் இவ்வளோ தூரம் மேலே ஒரு பேசு பொருளை வந்திருக்க மாட்டார். மறுபடியும் அம்பேத்கரை அந்த சென்டர் ஃபிகர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த ஃபோக்கஸையும் அவர் மேலே திருப்பி விட்டதுக்கு ஐயா அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய நன்றி. இனிமேலும் தோண்டணும், எடுக்கணும், என்ன ஏதுன்னு பார்க்கணும். எல்லாரும் இப்போ முடிச்சுக்கிறாங்க, அம்பேத்கர் என்ன பண்ணிட்டு போனார் அப்படி எல்லாரும் ஐயாவால் தான் இப்போ தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லது. சில விஷயங்களை இப்படியும் கிளம்பலாம். நீங்கள் எதை நினச்சி உங்கள் வயிற்றுச்சலில் பேசுகிறீங்க இல்லைங்களா, அந்த வயிற்றுச்சல் எங்களுக்கு உண்மையிலே சில நேரங்களில் குளிர்காயிற மாதிரி தான் இருக்குது. அப்படித்தான் இருக்குது. அம்பேத்கரை மறுபடியும் உயிரோடு கொண்டாந்து விடுறதுக்கு உதவியாக இருந்தது. அவரை உயிரோடு கொண்டாந்து விடுறது வேறு எதுவும் இல்லை, அவர் சொன்ன விஷயங்களை மறுபடியும் சொல்கிறது தான், உள்ளே போய் தூண்டுறது தான், வேறு எதுவுமே அன்னைக்கு அவர் சொல்லிட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவர் சொல்லிட்டு போன விஷயங்கள் ஜாதி மதம் பிரிவினை இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வருவாங்க. உஷாராயிரு, எவனையும் நம்பாத, முக்கியமாக யாரையும் கடவுள் அந்த இடத்துக்கு நீ போயிடாத, எதுக்கத்தான் உன் உரிமையை போராடி நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அவர். அவரை மறுபடியும் கொண்டாந்து ஊருக்குள்ளே விட்டதுக்கு ஐயா அமித்ஷாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.